இலங்கையின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் சிறைகளுக்குள் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் விசேட விரைவு செயற்பாட்டுக் குழு ஒன்றை அமைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்ற செய்தி பலருடைய கவனத்தையும் பெற்றிருந்தது. சிறைச்சாலை திணைக்களும் போலீஸ் திணைக்களும் விசேட அதிரடிப்படை மற்றும் தேவையான சந்தர்ப்பங்களில் முப்படையினரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கட்டமைப்பாக இந்த குழு செயற்பட உள்ளதாக நீதித்துறை அமைச்சர் கஜன நாணயக்கார தெரிவித்திருந்தார். நாட்டில் உள்ள 33 சிறைச்சாலைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த புதிய கட்டமைப்பை அடுத்த வாரத்திற்குள் முறையாக நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கையின் சிறைச்சாலை நிர்வாகம் நீண்டகாலமாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது. சிறைகளுக்குள் போதைப் பொருட்கள், கைபேசிகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டுவரப்படுதல், சிறைக்குள் இருந்தவாறு வெளியில் குறுஞ்செய்திகளை ஒருங்கிணைத்தல், கைதிகளுக்கு இடையிலான மோதல்கள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் என்பன முக்கியமான பிரச்சினைகளாக குறிப்பிடப்படுகின்றன. இத்தகைய நடவடிக்கைகளை சிறைச்சாலை அதிகாரிகளால் மாத்திரம் முறையாக கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கலாம். இதன் காரணமாகவே போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரின் ஒத்துழைப்புடன் கூடிய ஒருங்கிணைந்த செயற்பாட்டு முறைமை ஒன்றை ஏற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது. ஒவ்வொரு சிறைச்சாலையையும் மையப்படுத்தி தனித்தனியான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. அவசர நிலை ஏற்படும் போது பல்வேறு பாதுகாப்பு தரப்பினரும் விரைவாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடு வழிவகுக்கும். புதிய குழுவின் செயற்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மட்டும் மட்டுப்படுத்தப்படாது என அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். கைதிகளின் நலன்புரி, அடிப்படை தேவைகள் மற்றும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் நிர்வாக பிரச்சினைகள் குறித்து இந்த குழு கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக விளக்குமறைகளில் வைக்கப்படும் பிரச்சினையும் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைகளுக்கு தேவையான அறிக்கைகள் உரிய காலத்தில் கிடைக்காத போது நீதிமன்ற நடவடிக்கைகள் தாமதமடைவதுடன் சிறைச்சாலைகளின் கைதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. எனவே பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் அதேவேளை கைதிகளின் சட்ட ரீதியான தேவைகள் வழங்குதலில் வழக்குகளின் முன்னேற்றம், மருத்துவ வசதிகள் மற்றும் ஏனைய நலன்புரி நடவடிக்கைகளையும் புதிய கட்டமைப்பு கண்காணிக்க வேண்டியிருக்கும். சிறைகளுக்குள் இருந்து திட்டமிட்ட குறுஞ்செய்திகளை இயக்கும் குழுக்கள் இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனினும் அத்தகைய நடவடிக்கைகளுடன் எந்த தொடர்பும் இல்லாத விளக்குமறியல் கைதிகளுக்கு தண்டனை கைதிகளும் சிறைகளில் உள்ளனர். இதனையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு குறிப்பிட்ட குழுவின் நடவடிக்கையால் சிறைகளில் கலவரம் அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அத்துடன் தொடர்பிலான ஏனைய கைதிகளும் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. ஆகவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைவரையும் ஒரே வகையில் நடத்தும் முறையாக அமைந்துவிடக்கூடாது. குற்றச்செயல்களில் நேரடியாக ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுப்பதுடன் தொடர்பில்லாத கைதிகளின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். சதித்திட்டங்களை தீட்டும் குழுவினர் சிறைக்குள்ளிருந்து செயற்பட்ட போதிலும் அதனுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்களும் சிறைகளில் உள்ளனர் என்ற அமைச்சரின் கருத்து இந்த வேறுபாட்டை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதை காட்டுகிறது. புதிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தீர்மானத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த சம்பவம் தொடர்பாக அங்கு விளக்குமறிகளில் வைக்கப்பட்டிருந்த 61 பேருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் இடம்பெறும் ஒரு சம்பவம் எவ்வாறு பெருமளவிலான கைதிகளை சட்ட நடவடிக்கைகளுக்குள் கொண்டுவரக்கூடும் என்பதை இந்த நிலையில் வெளிப்படுத்துகிறது. அதே நேரம் குற்றச்சாட்டுக்கு உள்ளடக்கப்பட்ட ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பங்களிப்பு ஆதாரங்களின் அடிப்படையில் சுயாதீனமாக விசாரிக்கப்பட வேண்டும். விளக்குமறிகளில் இருப்பவர் சட்டத்தின் அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றவாளியாக கருதப்பட முடியாது. எனவே கூட்டு பொறுப்பு என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படாமல் ஒவ்வொருவரின் தொடர்பு மற்றும் பொறுப்பு தனித்தனியாக உறுதிப்படுத்தப்படுவது நீதியான விசாரணைக்கு அவசியமானதாகும். சிறைச்சாலை நிர்வாகம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரை கொண்ட கட்டமைப்பு அவசர நிலைகளுக்கு விரைவாக பதிலளிக்கக்கூடிய திறனை வழங்கலாம். எனினும் அதன் செயற்பாட்டு எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். இந்த குழுவுக்கு வழங்கப்படும் அதிகாரங்கள் என்ன, குழுவின் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வது யார், எந்த சந்தர்ப்பங்களில் விசேட அதிரடிப்படை அல்லது முப்படையினர் அளிக்கப்படுவார்கள், வலுப்பிரயோகத்திற்கான விதிமுறைகள் எவ்வாறு அமைக்கப்படும் என்பவை முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றன.